வியூஸ் எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உலக மகளிர் தினம். சோ அதுக்காக நம்ம நங்கநல்லூர் BM ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரமாதமான மகளிர் தின விழா கொண்டாட போறாங்க. அந்த இனிமையான நிகழ்வை நம்ம பார்க்கலாமா? மகளிர் தினத்தையொட்டி ஒரு சிறிய கவிதை. பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை, கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்கள் நிலையில் நீ வாழவில்லை, உன் நிலையில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய். ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவோ நீ பிறந்துள்ளாய். இல்லை இல்லை, ஓர் ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காக பிறந்துள்ளாய் என நினைவில் கொள். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். BM மருத்துவமனையின் தலைமை நிர்வாகியை பற்றிய ஒரு ஸ்மால் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விளங்கும் மகளிரை பற்றி அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது மருத்துவர் வசுந்தரா தியாகராஜன் அவர்களை பற்றி ஒரு சிறிய விளக்கம். இவர் 1969ஆம் ஆண்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடங்கினார். 1976ஆம் ஆண்டு மருத்துவர் தியாகராஜன் அவர்களை மணந்தார். அதன் பின் மகள் குழந்தைகளுக்கு தாயானார். இரு குழந்தைகளையும் நன்கு படிக்க வைத்து இருவரையும் அவர்களின் விருப்ப மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும்படி செய்துள்ளார். இவர் வெறும் மருத்துவராக மட்டுமின்றி சிறந்த மகப்பேறு மருத்துவராகவும் சிறந்து விளங்கி பல சிகிச்சை மூலமாக பல தம்பதிகளின் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி அவர்களின் மனவேதனையை போக்கி அந்த துறையில் சிறந்து விளங்கி வருகின்றனர். இவர் இந்த உலகத்தில் பிறந்து சிறந்த மகளாகவும் மனைவியாகவும் தாயாகவும் மகப்பேறு மருத்துவராகவும் மற்றும் சிறந்த நிர்வாக ஆளுமை திறமையும் பெற்று சிறந்த விளங்கும் எங்களின் மருத்துவர் நாங்கள் எல்லாம் அழைக்கும் டாக்டர் VT மேம் மருத்துவர் வசுந்தரா தியாகராஜன் அவர்களுக்கு BM மருத்துவமனையின் ஊழியர்கள் சார்பாக இந்த மகளிர் தினத்தில் அவரை வாழ்த்த வழக்கினை வழங்குகிறோம். மூத்த ஊழியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை பாராட்டி நற்சான்றிதழ் கூடிய பரிசளிப்பு விழா ஒரு சிறிய பரிசு அளிக்கப்படுகிறது. வசுந்தரா தியாகராஜன் மேம் ஊழியர்களை பாராட்டி
கௌரவம் விதமாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் நல்ல சர்டிபிகேட்ஸ் அண்ட் ஸ்மால் கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னோட ஓன் செலெக்ஷன் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க அத்தனை பேரும் அன்னைக்கு உட்கார்ந்து மீட்டிங் நடக்கும்போது உங்களை நான் கேட்டேன், இந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு. நீங்களே சொல்லி செலக்ட் பண்ணது சரியா? சோ டாக்டர்ஸ்ல வந்து ரொம்ப நாளா இருந்து ஆல்மோஸ்ட் மூத்த மருத்துவராக ஒரு ஆரம்பம் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வைஷ்ணவி மேலும் மேலும் எங்க ஹாஸ்பிட்டலுக்கே இருக்கணும். அதே டைம்ல அவளும் வளரணும், நம்மளும் வளரணும். அந்த மாதிரி வாழ்த்தி இந்த விருதிலே அவருக்கு வழங்கினேன். சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முக்கியமா என்னன்னா என்னோட ஈக்குவலா சண்டை போட்டு என்னோட அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபைட்டிங்ல இருந்து அப்படியே ரெண்டு பேரும் பிரிவோம். என் கதவை என் பையன் வந்து கோவமா கதவை மூடிட்டு போற மாதிரி அவளும் மூடிட்டு போவா. மறுநாள் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே காடியெல்லாம் பேசிப்போம். அவள் வேலைக்கு ஒவ்வொரு பணமும் நான் எண்ணி வாங்குவேன். ஆனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இஸ் மோர் தென் 20 years இருக்கும்னு நினைக்கிறேன். அவ பணம் கொடுத்தா நான் எண்ண மாட்டேன். அது அவளோட பயங்கர ஸ்பெஷாலிட்டி. எவ்வளவு பணத்தை பார்த்தாலும் பணம் மேல ஒரு சின்ன ஆசை கூட வர அவ்வளோ ஹானஸ்ட் பண விஷயம். ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு தாய் வீடு தான். எப்போதுமே நான் சொல்லுவேன், எனக்கு எங்க தாய் வீடு தான். எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நீ எந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு லீடிங் அத்தாரிட்டிவா எந்த ஒரு கொடுத்தாலும் ரொம்ப பிரமாதமா செய்வா. ஈக்குவல் டு டியூட்டி டாக்டர் மாதிரி நிறைய வேலை செய்வா. டியூட்டி டாக்டரும் அனசரிசமா திட்டுவா, என்ன திட்டுவா, எல்லாம் பண்ணுவா. பட் வெரி எஃபிஷியன்ட். அவளை நம்பி எந்த ஒரு வேலையும் நம்ம தைரியமா பேஷன்ஸ் எடுக்க விடலாம். அந்த அளவுக்கு ஷி இஸ் வெரி எஃபிஷியன்ட். அண்ட் வேற அவளைய பத்தி சொல்ற மாதிரி. ஆனா பேசிக்கா அப்புறம் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் நடந்தது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை. ஃப்ரம் த பிகினிங் இருக்கா. நிறைய பிளஸ் மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் எவ்வளோ அவளை நத்தினாலும் எவ்வளோ வேலையில வந்து மிஸ்டேக் நடந்தாலும் அவளுக்குன்னு எனக்கு ஒரு தனி சாஃப்ட் கார்டு இருக்கு. பிகாஸ் அவ வந்து சின்சியரா இருக்கும். அவ மூளைக்கு எவ்வளவு அளவு சின்சியரா இருக்குமோ அந்த அளவுக்கு சின்சியரா இருந்து வேலை செய்வாள். அந்த விதத்துல அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பேசணும். இங்க வரும்போது எங்க பையன் வந்து 4 மாசம் பையன். அப்போ வந்து கீழே வந்து சாப்பாடு ஊற்றும்போது கீழே விழுந்துட்டான். அப்போ வந்து நான் விஸ்வா கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ உடனே மண்டையில் அடிப்பட்டு நீங்கள் வந்து பிஎம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் பிஎம் வந்தேன் நான். அப்போ சார் ரொம்ப ஒரு பெரிய கேஸில் இருந்தார். உடனே சார் வந்து
கீழே இறங்கி வந்துட்டு அந்த வேலையை விட்டு வந்து என் குழந்தைய வந்து பார்த்துட்டு அவன்கிட்ட பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலும் அவன் கேட்டு அவன் நார்மலாக ஆகிட்டா நல்லா சொன்னார். அப்போ தான் என்னை சார் கேட்டார், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன கேட்டார். நான் இங்கே வந்து ஒர்க் பண்ண சொன்னேன். பக்கத்துலேயே பாருமா அவர் சொன்னார், இங்கே வந்து ரெசியூம் கொடுத்து பாருங்கன்னாரு. நான் அந்த ஒரு வார்த்தை நான் வந்து ரெசியூம் வந்து கொடுத்தேன். மேடம் கிட்ட பார்த்து மேடம் இந்த உடனே ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்தது சார் மூலமாக தான் நான் வந்தேன். அந்த சார் வந்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது சொன்னாங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்துமே சார் எனக்கு கூட்டி பண்ணனால இந்த ஜாயின் பண்ணேன். பண்ணி ஒரு மெடிசன் சொன்னேன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி 1 minute இல்லைன்னா அப்படிங்கிற மேடம் திட்டாங்க. அதுதான் விஷயம். பேஷண்ட் திட்டினா சலனமே இருக்காது. அதே சிஸ்டம்ஸ் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும். பேஷண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பேஷண்ட் வாழ்த்து பேசும், சில பேஷண்ட் அசிங்கமாவே பேசுவாங்க, கத்துவாங்க. எல்லாத்துக்கும் இதே சிஸ்டம்ஸ். அதுதான் அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா ஜோக்கா இருந்தா கூட அவருடைய என்ன சொன்னாலும் ஒண்ணு திருப்பி பேச மாட்டா, திருப்பி சண்டை போட மாட்டா. அது அந்த குணம் மட்டும் மற்ற ஸ்டாஃப் கிட்ட அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட சொன்னா நம்ம வீட்டுல இருந்து எந்த கவலையோட வந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை போன்ல பேசினாலும் அந்த வீட்டு டென்ஷன் எல்லாமே வீட்டு கவலை எல்லாமே மறந்து போயிடும். இங்க நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையோட வந்தாலும் அவங்க கிட்ட பேசின ஒரு வார்த்தை பேசினாலே அது எல்லா விஷயமும் நமக்கு டோட்டலா ஃபுல்லா மறந்து போய் நம்ம ஹாஸ்பிட்டலுடைய முழு கவனமும் இதுல மட்டும்தான் வேற எந்த வீட்டு எந்த லாபமும் இருக்காது. ஐயோ மேடம் இதை பண்ணாங்க, இதை சொன்னாங்க, இதை அது மட்டும்தான் நமக்கு இருக்கும். எப்பவுமே அவங்க வந்து குழந்தை இல்லாதப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்பெல்லாம் அவங்க பாசிட்டிவா எல்லாமே எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு கரெக்டா கண்டிப்பா நடக்க முடியும். அவங்க மட்டும்தான் மற்றபடி மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் யாரும் இது பண்ணல. மேம் மட்டும் மேம் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, நீ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்றதுனால. இன்னைக்கு 2 பசங்களும் வந்து 6வது 4வது படிக்குதுன்னா அப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல வரும்போது ஒரே மோட்டிவேஷன் தான் பண்ணி 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 அதுக்கு 2 குழந்தை வந்தது. அதுக்கப்புறம் 2வது டாக்டர் சொல்ற மாதிரி அவளுக்கு வந்து அந்த சிரிச்ச முகத்தை தவிர ஒரு கோபமான முகத்தை பார்த்ததே கிடையாது. ப்ராபப்ளி சோகமான மூஞ்சி இருக்கும்னு தெரியாது. அது இங்க வந்தாலும் மறந்துடுவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இங்க வந்தா வேலையை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது, செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை அப்படின்ட்டு அதுல போயிடும். கவனம் இல்லை. ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.